இப்ப நம்ம மேல உள்ள அந்த வீடியோ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, காணொலி காட்சி திருவள்ளுவர் சிலைக்கு உள்பக்கமா எடுத்தது. நம்ம திருவள்ளுவர் சிலையை வெளியில இருந்து பார்த்துக்குப்போம், இல்ல விவேகானந்தர் பாறையில இருந்து பார்த்துக்குப்போம், பாலத்துல இருந்து பார்த்ததை பார்த்துக்குப்போம். ஆனா உள்பக்கமா எப்படி இருக்கு அப்படிங்கிறத காணொலி காட்சியா பதிவு செய்யும் பொழுது அது இப்படித்தான் நமக்கு தெரியுது. கணபதி சபதி இப்ப அவ உயிரோட இல்லை. இத செதுக்கி வடிச்சு நம்மளுக்கு கொடுத்தவர். அவருடைய கைவண்ணத்துல இந்த திருவள்ளுவர் சிலை மிக அழகான ஒரு தோற்றத்தோட உள்பக்கம் பளிங்கு போல அது மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த கிரானைட் கற்கள் அதிலே படிகள் அமைச்சு அது காத்து, அதாவது நடந்து போகிறவங்களுக்கு வெளிச்சமும் அதே போல காற்றோட்டமும் அமைக்கப்பட்டிருக்கு. மேலே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டுகளும் கீழே இறங்கி வர்றதுக்கு தனி படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ அதுலேயே தான் நம்ம மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். அதோடைய காட்சிகளை தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு இந்த சிலை எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னுடைய பிரமாண்டத்தை காட்டிக் கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் வந்து இணையும் வரை நன்றி, வணக்கம்.